டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம். எஃபர்ட்ஸும் போடுறோம், லாஸ்ட்டில் வந்து வரலன்னா அதுக்கான அமௌண்ட்டும் திருப்பி கொடுத்துட்றோன்னா இந்த மாதிரி அருமையான வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆர்ஜிஆரில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 20 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டேன். படித்து முடித்ததுக்கப்புறமா ஜாப் கிடைக்கலன்னா எங்கே போய் இது எல்லாத்தையும் சொல்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா? உண்மை, இது நடக்குது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசுகிறேன். ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. என்ன சார் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்களா? இன்ஜினியரிங் சீட்டு தாங்க. +2 முடிச்சிட்டோம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்தேன். நானும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும், ஏஐ போகணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு டாப் காலேஜஸில் போய் நான் சேர்ந்து எப்படியான மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்கி டாப் வராது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்து காசை எடுத்துகிட்டு போய் கட்டி ஒரு 4 வருஷம் முடிச்சுட்டு ஒரு 20 - 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணேன். 3 லட்ச ரூபாய் தான் பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்தானா? இது நியாயமா? இது ஒர்த்தா? இது எப்படி நடந்திருக்கு? எப்படி நடக்குது? நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்பை பார்த்து தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாங்க. கூகுள் சொல்கிறத கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க. கூகுளில் போயோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் அப்படின்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் லிஸ்ட் எல்லாம் டாப்ல இருக்கு. ஆனால் சம்மந்தமே இல்லாத காலேஜஸ்லாம் டாப்ல இருக்கு. அப்போ பைசா கொடுத்தா எது வேணும் நடக்கும், எல்லாமே டாப்ல வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூகுள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, கிரியேட் பண்ணி கொடுறாங்க. சரி, கூகுள் சொல்றதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சரி, யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பக்காவாக யூடியூபர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி போடுறான் அப்படின்னு பார்த்தா அங்கே காசா வாங்கின்னு அனலைஸ் பண்ணி பக்காவாக போடுறான். சூப்பர் காலேஜ், நான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து அட்டகாசமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, காலேஜில் பிளேஸ்மெண்ட் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது இந்த காலேஜ் அப்படின்னு போடுறாங்க. போயிட்டு 4 வருஷம் படித்து முடிஞ்ச பையனை கேட்டாதான் யார் சொன்ன சார் அடிக்கணும் போல இருக்கு சார் அப்படின்றோம். என்ன பண்ணுறது? ரைட்டா? இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற பேரண்ட்டு குழப்பத்தில் தான் இருக்காங்க. கரெக்ட் தானே? பேரண்ட் குழப்பமா இருக்கா? பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன குழந்தைங்க அப்பா சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு, அம்மா சீட்டுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, அப்பா ஃபீஸை கட்டிடுவார், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க, அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு இளம் பருவத்தில் எப்படியாவது ஒரு நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கு மார்க் இருக்கணும், அதில் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஃபீஸ் அப்பா கட்டிடுவார், அம்மா கட்டிடுவார், இருக்கா இல்லையான்னு கூட குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணான், என் ஃப்ரெண்டு இந்த காலேஜில் போகிறான், நானும் அந்த காலேஜ் தான் போகணும், அந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணுவேன். ஆனால் அந்த பையன் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு 15 லட்ச ரூபாய் கொடுத்து அதில் சேர்ந்துருப்போம். பரவாயில்ல, நானும் அங்கே தான் போகணும். அப்படி கஷ்டம் இல்லை பேரண்ட்டுக்கு? நல்லா சரி, அப்படி காசை கொடுத்து ஜாயின் பண்ணால் கூட அப்போ எப்படி தான் சார் காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்கள் ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எதை மார்க்கை வச்சு கொடுக்குறாங்க? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இதில் 3த்தையும் கால்குலேட் பண்ணி ஃபிசிக்ஸில் 50 மார்க், கெமிஸ்ட்ரி 50 மார்க்கு, மேக்ஸை 100 மார்க்ஸ் அப்படியே எடுத்துப்பாங்க. மொத்தம் வந்து 200க்கா கன்வெர்ட் பண்ணுவாங்க 300 மார்க்கு. அதில் யார் 200 வாங்கியிருக்காங்களோ அவங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி தான் சீட்டை வந்து கொடுத்துட்டு வருவாங்க கவர்மெண்ட்டு காலேஜஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி. ப்ரைவேட் காலேஜஸில் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. ஆனால் அதில் கவர்மெண்ட் அல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு கவுன்சிலிங்லாம் கிடையாது. இதுவே வந்து மெடிக்கல் கவுன்சிலிங்லாம் டிஃப்ரெண்ட். எல்லாமே மெடிக்கல்லையும் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டாக எல்லாமே கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து நீட் மார்க்கை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +2 மார்க்கை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் வெறும் கவர்மெண்ட் காலேஜ் சீட் தான் கொடுப்பாங்க. ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டு அவங்கவுங்க அங்கே போய் டைரெக்டாக அப்ரோச் பண்ணி சில காலேஜஸ் சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதாவது ஒரு எனக்கு வந்து சிஎஸ் தான் வேணும் அப்படின்னு ஒரு நார்மலாக இருக்கும். அந்த காலேஜில் லேப் கூட இருக்காது, கோடிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்காது. அந்த காலேஜில் போயிட்டு காசு கொடுத்தது. அப்போ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா நாக் இருக்கா, என்பிஏ இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஆனால் சில காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாக்கு, என்பிஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இதை கொடுத்து வாங்கிடுறாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது, கொடுத்து வாங்கிடுறாங்க. அதெல்லாம் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து உண்மையாக இருக்குமா அப்படின்றத தெரியாது. அப்போ எப்படி தான் சார் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்குது அப்படின்னா, செலக்ட் ஃபியூ காலேஜஸ். உங்களுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு யூடியூப்ல என்ன சொல்லட்டும், கூகுளில் போட்டால் வர காலேஜஸை ஒரு 5 காலேஜை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க.
அந்த காலேஜில் இருக்கக்கூடிய குரூப் என்ன எடுக்கணும்னு பாருங்க. அந்த காலேஜுக்கு நேராக போய் விசிட் பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்ல போய் நீங்க பேசுறீங்கன்னா அவங்க சிலதெல்லாம் அட்டகாசமா சொல்லுவாங்க. இப்படின்னா நடந்துருங்க, அப்படி வந்துருவாங்க, நீங்க படிச்சு முடிச்சதுமே இவ்வளோ பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, போர்டு பாத்தீங்களா வந்தப்போ எப்படி இருந்ததுங்க, அப்படியெல்லாம் அழகா அட்டகாசமா போடுவான். அதை அப்படியே பார்த்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு அப்படியே அந்த டிபார்ட்மெண்ட்டை சுத்தி பார்க்கணும்னா அப்படி சுத்தி பார்க்கறதுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அப்படின்றது சீனியர்ஸை நீங்க கேட்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் போய் சைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சீனியர்ஸை நீங்க என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். சரியா? அப்ப கேட்டீங்கன்னா என்ன ஆகும், உண்மை வெளிப்படும். லாஸ்ட் இயர் உங்க காலேஜில் எத்தனை சீட்ல கிடைச்சிருந்தது, அவங்களுக்கு எத்தனை பிளேஸ்மெண்ட்ல ஆவரேஜ் என்ன, உண்மையாலேயே எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் ஆச்சா, கூகுளில் போட்டதுக்கும் அதுக்கும் சம்மந்தமா இருக்கா இல்லையான்றதை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிரும். ரைட்டா? அப்போ நீங்க உள்ள போய் நீங்க விசிட் பண்றப்பே லேப் இருக்கா, லைப்ரரி இருக்கா, பிளேஸ்மெண்ட் செல்ஸ் இருக்கா, இன்குபிகேஷன் சென்டர் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாருன்னா ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா, இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், கேட்டு தெரிஞ்சு எல்லாம் பக்கா பண்ணிட்டு ஒரு 5 இதுல ஒரு 2 செலக்ட் பண்ணி அதுல எது பெஸ்டா இருக்கோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்ப இதெல்லாம் ஜாயின் பண்ணா மட்டும் எனக்கு பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுமானா நடக்காது. எங்க போய் நீங்க ஜாயின் பண்ணலாம், ஐஐடியில ஜாயின் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காலேஜ் ஜாயின் பண்ணாலும் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ல அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான், சந்தோஷன். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். காலேஜ் ஜாயின் பண்ணது ஒரு செகண்ட் டயர், எனக்கு தேர்ட் டயர்னு நினைக்கிறேன். தேர்ட் டயரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் அந்த குழந்தை வந்து ஜாயின் பண்ணான். ஆனால் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பிரம்மாண்டமாக யோசனை பண்ணி திங்க் பண்ணுவான். எந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் எது நடந்தாலும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் நிற்பான். அது மார்க் இருக்குது, மார்க்கு எல்லாம் போய் பார்ப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லி கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா செயல்முறையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணது இல்லாமல் அதில் நோண்ட ஆரம்பித்தான், அதை கற்றுக்க ஆரம்பித்தான், ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பித்தான். இன்றைக்கி வந்து அவனுக்கு காலேஜ் லாஸ்ட் இயர் முடிச்சிட்டான். அவங்க வீட்டில் நான் கேட்டப்ப பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சா, அந்த காலேஜெல்லாம் பிளேஸ்மெண்ட்டே வராதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டால், ஐயோ என் குழந்தை வந்து 60 லட்ச ரூபாயில் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டான் அப்படின்னாங்க. எப்படி அப்படின்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க இதெல்லாத்தையும் குழந்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குழந்தை, கட் ஆஃப்லேயே போயிட்டான், அட்டகாசமான காலேஜ், டாப் காலேஜ். அவனும் பார்த்தீங்கன்னா பேர் வந்து குமார். அந்த குமார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருப்பான், நல்லா வரும், அதனால தான் கட் ஆஃபும் நல்லா வந்தது. ஆனால் அவன் போவான், படிப்பான், என்ன சொல்கிறாங்களோ கேட்டுப்பான், திருப்பி வந்து வீட்டில் உட்காந்து படிப்பான், திருப்பி அவன் இது பண்ணுவான். அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லை அவனுக்கு. ஆனால் எப்போ மார்க் கேட்டால் சூப்பர் அடிச்சிட்டான், டாப்பர் அப்படின்வாங்க. ஆனால் பிளேஸ்மெண்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டில் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் ஜாபு வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்றாங்க. ஏன் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா குழந்தைகிட்ட எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்கில்ஸே எதுவுமே இல்லை. ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து இது பண்ணல, இன்டர்ன்ஷிப்புக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நடக்குமா? நடக்காது. ஆனால் சந்தோஷ் என்ன பண்ணிட்டான், மார்க் ஆவரேஜ் தான், ஆனால் எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கினான், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணான், இன்டர்ன்ஷிப் போனான், பிளேஸ்மெண்ட்டில் அடித்து தூக்கிட்டான். ரைட்டா? அந்த மாதிரி வெறும் காலேஜ் மட்டும் போய் உங்கள் குழந்தை ஜாயின் பண்ணிட்டா மட்டும், காசு கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்கிட்டா மட்டும் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடாது. ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு குழந்தைக்கு கரெக்டாக சூஸ் பண்ணி, காலேஜும் முக்கியம்தான், அதே டைமில் குழந்தையும் அவருடைய ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றதுல நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது உங்கள் குழந்தைக்கு சொல்லி புரிய வச்சுங்க. அப்படின்னா உங்கள் குழந்தை அருமையான காலேஜ் இருந்தாலும் சரி, அட்டகாசமான காலேஜ் இருந்தாலும் சரி, சாதாரண காலேஜ் இருந்தாலும் சரி, அசாதாரணமான காலேஜ் இருந்தாலும் சரி, பிளேஸ்மெண்ட்டை அடித்து தூக்கிடுவான். பண்ணலாமா? முடியும்ல? அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் சொன்னீங்க, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்களே, எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க தெரியாமல் இருந்திருக்கோம். ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு சூப்பரான ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம். கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியை அடிச்சுக்க முடியாது சென்னையில். ஏன் சார் அப்படின்னு பார்க்குறீங்களா? கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்பெஷல் பேட்ச் இருக்குது. அந்த ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ணுற குழந்தை ட்ரைன் பண்ணி 20 ஸ்டூடெண்ட் தான் ஒரு பேட்சுக்கு, அட்டகாசமாக ஒரு 16 டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்குற அளவுக்கு அந்த குழந்தை நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணிச்சுன்னா வாங்க வச்சிடும். அப்படி வாங்கலைன்னா கட்டக்கூடிய ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற கேரண்டி எவன் கொடுப்பான்? யாரும் கொடுக்க மாட்டான்.
எஃபர்ட்ஸும் போடுறோம், லாஸ்ட்டில் வந்து வரலன்னா அதுக்கான அமௌண்ட்டும் திருப்பி கொடுத்துட்றோன்னா இந்த மாதிரி அருமையான வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆர்ஜிஆரில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஜிஐக்கும் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நடக்குது. உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த கண்டென்ட்லாம் நிறைய பேர் தெரியாமல் நேற்று கூட ஒரு பேரண்ட் வந்தார், சார் எனக்கு ஒன்றுமே தெரியல சார், நீங்கள் சொல்கிற வீடியோ வச்சு தான் சார் என் குழந்தைக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனேன். இந்த அப்ளிகேஷனே போட்டிருக்க மாட்டேன் சார், உங்கள் வீடியோவில் நீங்கள் சொன்னதுனால தான் இந்த அப்ளிகேஷன் போட்டேன் சார். கியூட்டனாலே எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நீங்கள் சொன்னதுனால தான் சார் கியூட். ஐசர்னு ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஐஎட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கணும், ரிசர்ச் படிக்கணும் அப்படின்னா ஐஎட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு ஐஐடியில் ஏதோ கோர்ஸ் பிஎஸ் கோர்ஸ் ஏதோ வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஏதோ சொன்னாங்க சார், அது உங்கள் வீடியோ பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு அப்ளை பண்ணேன் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்டென்ட்டை பார்த்து தெளிவடைஞ்சு பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் இந்த கண்டென்ட்டை பார்த்து பயனடைஞ்ச மட்டும் போதாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம போடுறப்ப உங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்குமா, உங்கள் ஃபோனில் வந்து டப்புன்னு நிற்கும், பார்த்துக்கலாம். ரைட்டா? பண்ணுறீங்களா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவை. ஏன்னா நிறைய உங்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கணும், நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத தான் ஆர்ஜிஆரோட மெயின் எய்ம். ரைட்டா? பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி அழகான தமிழில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுல பெருமைப்படுறோம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. எஸ்என்யூ, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.